சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பை தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதேபோன்று கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமா தஞ்சாவூர் மாவட்டம் பகுதியிலும் சென்னையில் மணலி பகுதியிலும் தலா 4 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. அதேபோன்று வடக்கு மாவட்ட பகுதிகளில், அதாவது தமிழகத்துடைய வட மாவட்ட பகுதிகளில் மழை பரவலாக பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல நாளைய தினம் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. அது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த சூழல்ல மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் என்ற அளவில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் மாலை நேரங்களிலும் அல்லது இரவு நேரங்களிலும் காற்றினுடைய வலுவுக்கு ஏற்ப, அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய வலுவுக்கு ஏற்ப கடல் காற்றுடன் ஒன்றிணையும் பொழுது மழைக்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் கடலோர பகுதிகள், வடகடலோர பகுதிகள், சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மாலை அல்லது இரவு நேரங்கள் இருப்பதாகவும், அது மிதமான அளவில் மட்டுமே நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அதனுடைய நகர்வு பொறுத்து மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.